இது ஒரு மகானுடைய வாழ்க்கை சரித்திரம். அவரது நினைவு சின்னமாக இந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. கடைசியில உன் கனவுல வந்த ராஜா உன் வாழ்க்கையிலயும் வந்துட்டான் இல்ல? உனக்கும் இப்ப சீக்கிரமே கல்யாணம் ஆகும். நீ கனவு கண்ட ராஜாவும் வந்துடுவாரு. இருக்கலாம், ஆனா உன்னோட ராஜகுமாரனை போல அழகா இருப்பானோ இல்லையோ? ஆஹா, முடிஞ்சுதா? ராதா, எவ்வளவு அழகா இருக்க நீ. இவ்வளவு அழகா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. எப்படி இருக்கா தெரியுமா? எல்லாரையும் விட ரொம்ப அழகா இருக்கா. வணக்கம் சின்னா சார். அட கோஷ் பாபு, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நாளாச்சு பார்த்து. ஆமாங்க, ஆமா, ரொம்ப ரொம்ப நாளாச்சு. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லது. ஏய், இத கொஞ்சம் சரி பண்ணு. மாப்பிள்ளை வராரு, மாப்பிள்ளை வராரு. வாங்க வாங்க போய் பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க.
तद्विष्णोः परमं पदकं सदा पश्यन्ति सूरयः दिवीव चक्षुरादतं तत्विप्रासो विपन्यपो जागृभागं ससमिन्दते माङ्गल्यं तन्तुनादेन मम जीवनहेतुना कण्ठे बध्नामि सुपदे सञ्जीव शरदः सदम् हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजतस्रदां चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो ममावह அன்னைக்கு நீ ஒரு அருமையான பாட்டு பாடினியே, ஹரிகோவிந்தா ஹரிகோபாலா. அந்த பாடல் எங்க கத்துக்கிட்ட? என்னோட சங்கீத குரு கத்து கொடுத்தாரு. அது ரொம்ப நல்ல பாட்டு. நீ அது ரொம்ப நல்லா பாடின. இது கஜ்ராஜோட பிரார்த்தனை பாட்டு. உனக்கு இந்த பாட்டோட அர்த்தம் தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாதா? தெரியாது. அன்னைக்கு நீ இந்த பாட்டு எவ்வளவு அழகா பாடின, ஆனா அதோட அர்த்தம் உனக்கு தெரியாதா? அப்படின்னா அன்னைக்கு இந்த பாடலை கிளிப்புள்ள மாதிரி பாடியிருக்க. ஏய், நீ என்ன அழ ஆரம்பிச்சிட்ட? நீ வேதனைப்படும் இது சொல்லல. ஆனா நீ எப்ப பகவானோட பாட்டு பாடுறியோ அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது அவசியம். இந்த பாடல் ஸ்ரீமத் பாகவத்துல ஒரு அத்தியாயம். தன்னைத்தானே ஸ்ரீ கிருஷ்ணனோட கமல பாதங்களை சுயநலம் இல்லாம சமர்ப்பணம் செய்தேன்னா அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் உன்னை எந்த நிலையில உன்னை காப்பாத்துவாரு. அதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோட கமல பாதங்களை சரணடைகிறது தான் நம்ம வாழ்க்கையோட லட்சியமா இருக்கணும். புரிஞ்சதா? யாருன்னு பாரு. பார்த்து தர, கொஞ்சம் பார்த்து போ. ஜாக்கிரதை. யாரு? விடுதலை. ஏன் இவ்வளவு லேட்டு? வெளியே வெள்ளக்காரங்க இல்லையே? இல்ல இல்ல, எல்லாம் சரிதானே? எல்லாம் சரிதான். யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். ரஷ்யாவில் லெனினும் தீவிரவாதிகளும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணல? நல்லா யோசிங்க.
நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா, அப்புறம் பாரதத்துல உள்ள இளைஞர்கள் ஒன்னா சேர்ந்தான்னா இது வேணா சாதிக்கலாம். ஆங்கிலேயர்கள் இங்கிருந்து ஓடுறதை தவிர வேற வழியே கிடையாது. நாம நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா நாம ஆங்கிலேயர்களை விரட்டிட்டு தான் மத்த வேலை பார்க்கணும். இல்ல, நாம அமைதியா வேலை செய்யணும். நாம ஆங்கிலேயரை பாரதத்திலிருந்து விரட்ட வழி செய்யலாம். நமக்கு விடுதலை கிடைக்கலாம். ஆனா இம்சியால இல்ல, அகிம்சையால விடுதலை கிடைக்கணும். அஹிம்சாவால காரியம் செய்யணுமா? கடந்த வருஷம் ஜாலியன் வாலா பாக்ல 379 அப்பாவி ஜனங்க குண்டடிப்பட்டு செத்துருக்காங்க. அவங்க என்ன குற்றம் செஞ்சாங்க? 1200 பேருக்கு அடிபட்டுச்சு. அதுல பொம்பளைங்களும் குழந்தைகளும் இருந்தாங்க. அஹிம்சாவால காரியம் செய்யணுமா? துப்பாக்கி குண்டுக்கே பயந்து போய் எத்தனையோ அப்பாவி ஜனங்க கணத்துல விழுந்து செத்துருக்காங்க. அஹிம்சையை பத்தி பேசணும்னா அமிர்த்சருக்கு போ. அங்க போய் அனாதை குழந்தைங்க கிட்ட பேசு. அவங்க உனக்கு பதில் சொல்லுவாங்க. கோபிநாத் சொல்றதும் சரிதான். எப்ப இந்த பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்சாங்களோ அப்ப இருந்து அவங்க தொல்லை கூடிக்கிட்டே தான் போகுது. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப சந்தர்ப்பம் இருக்கு, அதை பயன்படுத்திக்கங்க. இல்ல ரூபின், ரூபின் கொஞ்சம் யோசி. வெறுத்தா வெறுப்பது அதிகமாகும். நாம எவ்வளவு ஆக்ரோஷமா செயல்படுறோமோ அப்படியே அவங்க சக்தியை பிரயோகம் பண்ணுவாங்க. காந்திஜி சொல்றது உண்மைதான். அவங்களால ஏற்படுத்தப்பட்ட ஸ்கூல், கோர்ட்ஸ், பேங்க்ஸ், அவங்களோட மிலிட்டரி ஹானர்ஸ், அவங்க காலேஜ் டிகிரிஸை பாய்காட் பண்ணி ஆகணும். கொலை, ரத்த வெறின்னு போகாம இப்படி பண்ணினா அதுக்கு பலன் தெரியும். ஆமா, இது உண்மைதான். நாம ஆங்கிலேயர்களுக்கு விரோதமா போக முடியாது. அவங்க பலம் நம்மளை விட அதிகம். அது தெரியுமா உனக்கு? என்ன பேசுறப்பா நரேன்? அவங்க நம்மளை விட பலசாலியா? இது நம்ம குத்தமா? இது நம்ம நாடு. நாம அதிகம் பேர் இருக்கோம். நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா இந்த கைக்குள்ள அடங்குற அந்த பிரிட்டிஷ்காரங்க நம்மளை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும், நிச்சயம் செய்ய முடியும். ஏன்னா அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு. அதிகாரத்தை பத்தி பேசாதா பை. நம்ம அந்த அதிகாரத்துக்கு பதில் சொல்லி போலீஸ் 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 இருக்கு. வாங்க வாங்க. ஏய் பாரு, சீக்கிரம். ஏய் இது போ. சீக்கிரம் வாங்க. அட அபய், என்ன பண்றப்பா? வாப்பா. போலீஸ்க்கு எப்படி தெரிஞ்சது? நேரத்தை வீணாக்காதா பை. சீக்கிரம் வா, சீக்கிரம். நில்லுங்க. நீங்க அந்த பக்கம் போங்க, நாங்க எங்க போறோம்? சீக்கிரம் வா, வா. இந்த பக்கம். இப்படி போலீஸுக்கு திரும்ப போயிட்டு இல்லைங்க. ஆனா பை, பயந்தா விடுதலை கிடைக்காது. சரி, வணக்கம். வணக்கம். இந்த ராத்திரி நேரத்துல எங்க போயிட்டு வரீங்க? வாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு தான் போறோம். விடுதலை வாங்குறாங்களா? எல்லாம் சரிதானே குரங்கு? ஆமா பாபா. வா. ஜெகநாதரோட கீர்த்தனை கேட்டது சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஆமாம்பா. எப்பெல்லாம் நான் ஜெகநாதரோட கீர்த்தனை கேட்கிறேனோ எனக்கு சின்ன வயசுல விளையாட ரத யாத்திரை ஞாபகம் வருது. இந்தாங்க பிரசாதம். அட, இது எங்க இருந்து? பானர்ஜி சித்தப்பா ஜெகநாத் புரி போயிருந்தாருல, அவர் தான் கொண்டு வந்தாரு. பாத்தியா, எவ்வளவு ரொம்ப நல்ல சகுனம். இப்பதான் ஜெகநாதரோட கீர்த்தனை கேட்டுட்டு வரோம். பிரசாதம் வேற கிடைச்சிருக்கு. இந்தா, நீ எடுத்துக்க. அண்ணா, நீங்க உங்க பரீட்சை எப்படி எழுதினீங்கன்னு சொல்லவே இல்ல. ஆமாப்பா, இன்னைக்கு உன்னோட கடைசி பரீட்சைல எப்படி பாஸ் ஆயிடுவல்ல? அது ரிசல்ட் வந்ததுதான் தெரியும். இப்ப எனக்கு ஒன்னே ஒண்ணுன்னு தெரியும், ரிசல்ட் வர வரைக்கும் படிப்புல இருந்து விடுதலை. லீவுன்னு கேட்டதோ மனசுல எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? இப்பதான் லீவ் ஆச்சா? ஏன் எங்கேயாவது போயிட்டு வாய. நானும் அதே தான் நினைச்சேன்ப்பா. இந்த லீவுல பூரி போகணும். சின்ன வயசுல ஜெகநாத் பூரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அங்க போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இது ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. பகவான் லீல புரிஞ்ச பூமி. ஒரு வைஷ்ணவ அந்த தலத்துக்கு போனா அதை விட புண்ணியம் வேற என்ன இருக்க முடியும்? மகாபிரபுட லீல பூமியா? அது ஒரு புண்ணிய பூமி. ஆதி காலத்திலிருந்தே பகவான் லீல புரிஞ்ச பூமி. எல்லாராலையும் அந்த லீலையை பார்க்க முடியாது. யாருக்கு பகவானோட கருணை இருக்கோ அவன் தான் அந்த லீலையை பார்க்க முடியும்.
அப்பா பகவானுடைய கருணை எப்படி இருக்கும்? அற்புதம், அற்புதமா இருக்கும் அபே. அதிர்ஷ்டம் இருந்தா உனக்கும் அந்த கருணை கிடைக்கும். அம்மா நீ எப்ப போற? நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு காலேஜில் ஃபைனல் அசம்பிளி மீட்டிங் இருக்கு. சரி போ, போய் தூங்கு. ஆ. In the name of God the Father, God the Son, and God the Holy Ghost. Amen. Amen. So, I am sure you are all quite relieved that your exams are finally over. Today, being the last day of yours here at Scottish Churches College, I would just like to mention that it has been a great privilege for me to teach you. And I think I speak for all the staff members. You have been one of the best batches of students that we've had at Scottish Churches to date. It's a pity that the record has been marred by the recent incident where the police arrested some of the senior boys at an anti-government meeting. This should serve as a warning to all of you. My request is that you don't spoil 4 years hard study by getting involved in futile politics. So, from here you will all go on your different paths through life. But I hope that you will remember us here at the college, and from time to time will call back to see us, at least for our annual reunions. It has been a pleasure to see you all and to have been your teacher. You'll be awarded your diploma in 2 weeks here, so I look forward to seeing you all then. And remember, a college diploma is the basis of a life's career. வாங்கப்பா, ஃபைனல் அசைன்மெண்ட் முடிஞ்சு போச்சு. இனிமே காலேஜ் லீவு தான். ப்ரொஃபசர் ஆர்காட் யாரை பத்தி பேசினாரு? தெரியலையே. சரிப்பா, எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே ஜாலியா லீவை என்ஜாய் பண்ணலாம். என்ன செய்யலாம்? அபய், நான் சின்ன வயசுல கனவு கண்ட இடத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன். அப்படியா? எந்த இடம்? டார்ஜிலிங். ஆமாப்பா, டார்ஜிலிங் நல்ல இடம்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீயும் வாயேன். ஆமா, 3 பேரும் ஒண்ணா போகலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். என்ன அபய்? இல்லப்பா, உங்களுக்கு விட நீங்க போங்க. நான் போறதா இருந்தா ஜெகநாதபுரி இல்ல பிருந்தாவனம் தான் போவேன். அபய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பிருந்தாவனமா? இந்த வெயில்லையா? அங்க ஜனங்கள்லாம் வெயில்ல சாகுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி தான் ஜெகநாத்புரியிலயும் இருக்கும். டார்ஜிலிங் தான் ரொம்ப நல்ல இடம், அங்கேயே போகலாம். ஏன் ரூபின்? நான் இது வரைக்கும் ஒரு சின்ன பனிமலையை கூட பார்த்ததில்ல. சோ இந்த லீவ்ல நான் பெரிய பனி பிரதேசத்துக்கு போலாம்னு நினைக்கிறேன். அதான் டார்ஜிலிங். பெரிய பெரிய பனிமலைங்க காஷ்மீர்லயும் தான் இருக்குது. ஆனா எங்க அப்பா அங்கெல்லாம் போக விட மாட்டாரு. தெரியுமாப்பா, நான் சின்ன வயசுல என்ன நினைச்சேன்னா, டார்ஜிலிங்ல பால்ல சர்க்கரையை கலந்து வெளியில வச்சோம்னா ஐஸ்கிரீம் ஆயிடுமா. அபய், நீ என் கூட வாயேன், நல்லா என்ஜாய் பண்ணலாம். பிருந்தாவனத்துக்கு அப்புறம் போலாமே. இல்ல ரூபின், எனக்கு சின்ன வயசுல இருந்து என்ன ஆசைன்னா, எப்ப எனக்கு நேரம் கிடைக்குதோ அப்ப ஜெகநாத்புரி பிருந்தாவனம் தான் போகணும்னு நினைப்பேன்.
பூ அலங்காரம் பண்ணலாம். பூவெல்லாம் இப்படி வைக்கணும் அழகா. என்ன அங்க நீ வை பார்க்கலாம். அந்த பூ எடுத்துக்கோ. அங்க வைக்கணும் அழகா. அப்படி வை பார்க்கலாம். வரிசையா. சபாஷ். இப்ப நாம தேர ஈக்கலாமா? சரிடா கண்ணா, இப்ப நீ தேர இழுக்கலாம். என்ன அதை பிடிப்பாத. அதை பிடிங்க. மெதுவா மெதுவா. பார்த்து அப்படி கீழே வைக்கணும். அப்படிதான். அந்த கட்டையை எடுத்துருக்க. பாத்து. இப்ப தேர் எடுத்துட்டு போங்க. சபாஷ். சபாஷ்டா கண்ணா. जय जगन्नाथ स्वामी जय जगन्नाथ जय जगन्नाथ जय जगन्नाथ जय जगन्नाथ स्वामी जय जगन्नाथ जय जगन्नाथ जय जगन्नाथ जय जगन्नाथ स्वामी जय जगन्नाथ. தெரியுமா ரூபின், நான் குழந்தையில ரயில்வே டைம் டேபிள் தான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். இப்போ அங்க போக சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் ஜெகநாதபுரிக்கு தான் போவேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா. பிரயாணம் ரொம்ப கலப்பா இருக்கும். சரிப்பா. முதல்ல அதனாலதான் கவலையா இருக்கு. அப்பா நீங்களும் தான். அப்பா நீங்களும் எங்கேயாவது வெளியில போனா ஸ்ரீ கிருஷ்ணன் துணை இருப்பாரு. எப்போ தனி இல்ல. அப்பா இல்ல, வயசாகிட்டே போகுது. நான் சொன்னதே எனக்கு மறந்து போயிடுது. ரயில் வண்டியில பத்திரமா உட்காந்துக்கப்பா. பாரு, உன் ட்ரெயின் வந்துடுச்சு. சரிப்பா. அப்பா நான் வரேன். ரயில் வண்டியில பத்திரமா உட்காந்துக்கப்பா. சரிப்பா. அப்புறம் அபே ஜன்னலை விட்டு தள்ளியாரு. ஒட்டிய பத்திரமா பாத்துக்கப்பா. சரிப்பா. சரி, பாத்து போப்பா. சரி. வணக்கம். சொல்லுங்க, யார பார்க்கணும்? நான் அபய், கோர்மோகனோட பையன். கோர்மோகனோட பையனா? அட அட அட, இங்க வா. யார் வந்திருக்காங்க பாரு. யாரு? வா, உள்ள வா. இவனுக்கு தெரியுதா? கோர்மோகனோட பையன் அபய். நல்லா இரு. வாப்பா வா. வா. சரி, அப்பா எப்படி இருக்காருப்பா? அவர் நல்லா இருக்காரு. உங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்திருக்காரு. கடிதமா? உட்காரு. ரொம்ப சந்தோஷம். நீ கொஞ்ச நாள் இங்க தங்க போறதா எழுதியிருக்காரு. சின்ன குழந்தை உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். போய் கை காலை கழுவிட்டு வா. நான் சாப்பாடுக்கு ஏற்பாடு செய்யறேன். சாப்பிடுப்பா. மீனா? இங்க மீன் ரொம்ப ருசியா இருக்கும். சாப்பிட்டு தான் பாரு. ஆனா நாங்க வைஷ்ணவங்க. நீங்களும் வைஷ்ணவங்க தானே? இருந்த மீனா? அதனால என்ன, நாங்க தினமும் சாப்பிடுவோம். தப்பு, ரொம்ப தப்பு. வைஷ்ணவனா இருந்து மீனை திங்க கூடாதுங்க. அபய், அபய்,
சாமிக்கு பூ மாலை வாங்கிட்டு போங்க, நல்ல புண்ணியமாயிடும். பூ வாங்கிட்டு போங்க, பூ 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 மாலைங்க, பூ மாலைங்க, பூ மாலை, பூ மாலை. என்ன பெரியவரே, ஜெகநாதரோட தரிசனம் பண்ண வேண்டாமா? வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். வாங்கிட்டு போங்க, பூ மாலை நன்றி. வாங்கிட்டு போங்க சாமிக்கு. எனக்கு தரிசனம் பண்ணி யார் உதவி வேண்டாம். பூ மாலை வாங்கிட்டு போங்க. அட கேளுங்க, என் பின்னால வராதீங்க. எனக்கு உங்க உதவி தேவையில்லை. பெரியவரே, உங்க பேர் என்ன? அபய்சரன் தேவ். உங்க அப்பா பேரு? ஸ்ரீ குருமோகன் தேவ். கோர்மோகன். அப்ப நீங்க ஸ்வர்ணபாணி குலத்தவரு? ஆமா. அட, ஸ்வர்ணபாணி குலத்தவங்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சவங்க. அவங்க அப்பா எப்ப பூரி வந்தாரோ அப்ப எங்க அப்பா தான் அவருக்கு புரோகிதரு. உங்க தாத்தா பூரிக்கு வந்த போது என் கண்ணன் தான் அவருக்கு பூரி கோவில்ல தரிசனம் பண்ணி வச்சாரு. இப்படியே உங்க குடும்பம் பூராவுக்கு நாங்க தான் வழிகாட்டி. நான் சொல்றத நம்புறதுக்கு வா, நான் உனக்கு ஒரு இடத்தை காட்டுறேன். அங்க உன்னோட மூதாதையர்களோட பேர் இருக்கு. தயவு செஞ்சு என்ன தனியா விடுங்க. கடவுளை தரிசனம் பண்ண எனக்கு யாரோட உதவி தேவையில்லை. அட, உன் முகத்துல இருக்கிற ஒளிய பார்த்தா நீ பெரிய யோகி போல இருக்க. ஜெகநாத் பகவானோட தரிசனத்துக்கு விஷயம் தெரிஞ்சவங்க கூட தான் போகணும். வா, என் கூட வா. நான் பகவான் ஜெகநாத் இருக்கிற இடத்துக்கு உன்னை கூட்டிக்கிட்டு போறேன். அங்க நீ அவரை கட்டி தழுவ கூட முடியும். இத பாருங்க, உங்க யாரோட உதவி எனக்கு தேவையில்லை. எனக்கு பகவான் ஜெகநாத் இருக்கிற இடத்துக்கு போகும் விருப்பம் கிடையாது. நான் பகவானை வெளியிலிருந்து தரிசனம் பண்ணிக்கிறேன். ஏன்பா இன்னும் நீ ஜெகநாதரை தரிசனம் பண்ணலையா? தயவு செஞ்சு என்ன தனியா விடுங்க. ஏன்பா இப்படி கோச்சுக்கிற? நான் வெகு தொலைவில் இருந்து ஜெகநாதன் பூரிக்கு வந்தது உங்களோட விவாதிக்கிறதுக்கு அல்ல. என்கிட்ட ஒண்ணும் இல்ல. எனக்கு எப்படி தரிசனம் கிடைக்கும்? போங்க, தயவு செஞ்சு தனியா விடுங்க. நான் உன்கிட்ட என்னத்தை கேட்டேன்? ஏன்பா அப்படி நினைக்கிற? எல்லா புரோகிதனும் காசுக்காக தான் உங்ககிட்ட வருவாங்கன்னு. மன்னிக்கணும். நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும்பா. நான் ஜெகநாதரை தரிசனம் பண்ணி வைக்கிறது தான் அவருக்கு செய்யற சேவை. என்னோட பேரு விஸ்வநாத் மகாபத்ரா. அப்புறம் நீ? அபய்சரன் தேவ். கல்கட்டால வந்திருக்கேன். அபய்சரன் தேவ், இந்தா உனக்கு ஜெகநாதரோட பிரசாதம். ஜெகநாதரோட பிரசாதமா? நன்றிங்க. தெரியுமா, இங்க தினந்தோறும் ஸ்ரீ ஜெகநாதர், பலதேவர், சுபத்ராவுக்காக 56 விதமான உணவு தயாரிக்கிறாங்க. எத்தனையோ விதமான சுண்டல், காய்கறிகள், ரொட்டி, இனிப்பு வகைகள். இதையெல்லாம் இங்க வரவங்களுக்கு பிரசாதமா எல்லாருக்கும் கொடுக்கறாங்க. அப்புறம் ஜெகநாதரோட பிரசாதம் கிடைக்க யாருக்கு கொடுத்து வச்சிருக்குதோ அவங்க அடுத்த ஜென்மத்திலையும் மனுஷனாவே பிறப்பாங்க. அப்பதான் அவங்க மனுஷனா பிறந்து பகவானுக்கு மட்டும் சேவை செய்ய முடியும். ஸ்ரீ ஜெகநாதர் ரொம்ப கருணையானவர். விசேஷ ரூபத்துல இங்க பூரியில இருக்கிறார். மனித கண்களுக்கு இந்த இடம் சாதாரணமா தான் தெரியும்பா. ஆனா இந்த இடம் இருக்குதே சாதாரணமானது இல்லை. இது உண்மையிலேயே ஒரு மகா பூமி, சாட்சாத் கோலோகம், பிருந்தாவனம். இதை பார்க்கறதுக்கு ஞான திருஷ்டி வேணும். ஞான திருஷ்டியா?
லா 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 லா. நீ ரொம்ப பாக்கியசாலி. நல்ல வீடு, நல்ல கணவன் கிடைச்சிருக்கான். அதையும் கெடுத்துக்க நினைக்கிற? பைத்தியம், நான் சும்மா முனகிட்டு இருந்தேன். எனக்கு எல்லாம் தெரியும். அவர் உன்னை விட்டுட்டு தனியா போயிட்டாரு இல்லையா? அதான் நீ கவலையா இருக்க. சீப்போ, நான் ஏன் கவலைப்படணும்? அவர் தனியா போக நினைச்சாரு, அதான் போயிட்டாரு. அவர் தான் கவலையா இருப்பாரு அங்க தனியா. அப்படியா? நீ தினமும் கவலையா ஆகாயத்தை வெறிச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கியே, நட்சத்திரத்தை எண்றியா? இப்ப போதும், நிறுத்துன்னு சொன்னேன்ல. அப்ப வாயே, 2 பேரும் வெளியில போய் ஊஞ்சல் ஆடலாம். இல்ல இல்ல, நான் வரல. வாயே, நீ போ. வாராதா? நான் வரல, நீ போ. வாயும் கூட, நாம வெளியில போய் பேசலாம். கேளுங்க, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. என்னாச்சு உனக்கு? என்ன நினைக்கிறேன்னா, என்ன நினைக்கிற? அவ திரும்பி வருவான்ல? ஏன் ஏன் வரமாட்டான்? இல்ல, உங்களுக்கு தான் தெரியுமே, அவனோட ஜாதகத்துல சந்நியாசம் எழுதிருக்கு. அவன் இப்ப பூரிக்கு போயிருக்கான். அங்க ஏதாவது சாதுவ சன்னியாசிய பார்த்து, இல்ல இல்ல, எனக்கு பயமா இருக்கு. பாரு ராதாராணியோட அம்மா, உனக்கு எதையாவது நினைச்சு கவலைப்படுறதே வேலையா போச்சு. இன்னும் 70 வயசுக்கு முன்னால அவன் சன்னியாசம் வாங்க போறதில்ல. நீ எதுக்காக இப்பவே அதை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற? அட, அவன் பூரி போயிருக்கான். அந்த நினைவு வந்து இடம் பிடிச்சு போய் ஜெகநாதன் அவனை தடுத்து நிறுத்திட்டா ஏ ராதாராணி என்ன ஆவா? உங்களுக்கு கவலையே இல்லைங்க. அட, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நல்லதாச்சு நீ திரும்பி வந்துட்ட. நான் ரொம்ப கவலைப்பட்டேன். அது வந்து என்னால உங்களுக்கு கவலை ஆயிடுச்சு. வந்துட்டியாப்பா? பரவாயில்லப்பா, உனக்காக தான் நாங்களும் இன்னும் சாப்பிடல. சின்னம்மா, எனக்கு பசி இல்ல, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. கவலைப்படாத அபய், மீனெல்லாம் சமைக்கல. ஆமாப்பா, நான் மீனெல்லாம் சமைக்கல. எனக்கு கவலை இருக்கு. ஆனா பார்ப்பா, நீ உங்க சின்னம்மாவை ஏமாத்த கூடாது. அவ உனக்காக சிரமப்பட்டு இன்னைக்கு சமையல் பண்ணியிருக்கா. நாள் பூரா பட்னியா இருந்திருப்பேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களை வருத்தப்பட வைக்கணும்னு நினைக்கல. ஆனா என்னால சாப்பிட முடியாது. ஏன்னா நீங்க அதே பாத்திரத்துல மீன் மாமிசம் சமைக்கிறீங்க. ব্রহ্মা পীড়া কুবলয় দলোৎফুল্ল নয়ন নিবাসী নীলাদ্র নিহিত চরণনন্ত শিরসি রসানন্দী রাধা সরস বপুরালিঙ্গন সুখ জগন্নাথ স্বামী নয়ন পথগামী ভবাতু জগন্নাথ স্বামী নয়ন পথগামী ভবা
அருமை, அருமையாக இருந்தது. நீங்க எவ்வளவு அழகா பாடுறீங்க. ஏன்பா இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா அழகுலையும் ஜெகநாதர் நிறைஞ்சிருக்காரு. அவரோட புகழ பாடும்போது ஒவ்வொரு வார்த்தையும் அழகாத்தானே இருக்கும். நான் இதுவரை இது போல பாட்டு கேட்டதே இல்லை, உங்களை போல கண்டதும் இல்லை. உன்னோட இதயம் நிர்மலமான இதயம், அதனால தான் உனக்கு இந்த அனுபவம் கிடைச்சது. உனக்கு ஜெகநாதரோட கருணை உண்டு. நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜெகநாதரோட கருணை எனக்கு எப்பவும் கிடைச்சாகணும். அவசியம் கிடைக்கும். என்ன ஸ்ரீ ஜெகநாதரோட லீல தினமும் நடக்கிற பூமி இது. இங்கே எல்லா இடத்துலயும் அவர் வியாபித்திருக்கிறார். இங்கே வர எல்லாருக்கும் ஜெகநாதரோட தரிசனம் கிடைச்சா அவங்களுக்கு பாவத்திலிருந்து முக்தி கிடைக்கும். ஜெகநாதரோட கருணைக்கு எல்லையே இல்லப்பா. ஆனா எனக்கு ஒண்ணு புரியவே இல்லைங்க. நீங்க இந்த ஜெகநாத் புரிய புனித பூமின்னு சொன்னீங்க, அப்புறம் சொல்றீங்க அவரே இங்க தோன்றி இருக்கான்னு சொல்றீங்க. இது எப்படி நடக்கும்? பகவான் ஸ்ரீ ஜெகநாதர் கோலோகத்தில் இருக்கார். சில சமயங்கள்ல மனிதர்களோட கஷ்டத்தை போக்குறதுக்காக இந்த பூமியில அவதாரம் எடுக்கிறார். எங்கெல்லாம் அவர் தோன்றுகிறாரோ அந்த பூமியை புனிதமா மாத்தி பல லீலைகளை புரிகிறார். அந்த புனித பூமியில ஒண்ணுதான் இந்த பூமி. பிரபு சொல்லுங்க, இந்த புனித பூமியில ஸ்ரீ ஜெகநாதர் எப்படி தோன்றினார்? வா, நான் உனக்கு அதை சொல்றேன். சர்வோத்தமன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தான் ஜெகநாதர். சதியுக காலத்துல நடந்தது. சமுத்திர கரையில இருந்த லீலா பர்வதங்கிற புனித பூமியில ஸ்ரீ கிருஷ்ண பகவான் நீல மாதவன்கிற ரூபத்துல அவதாரம் எடுத்தார். ஆனா நீல மாதவன் ஜெகநாதனா எப்படி ஆனார்? அபய், இது ஒரு அதிர்ஷ்டவசமான நிகழ்ச்சி. சதியுக காலம் அவந்தியில நீதி தவறாத வீர பராக்கிரம ராஜா இந்திரம்னு ஒருத்தர் இருந்தான். அவன் பகவானோட உண்மையான உருவத்தை பார்க்கணும்னு எண்ணி ரொம்ப ஆசையோட இருந்தான். ராஜ்ய பரிபாலனத்துல அவன் மனமே செல்லல. பல நாட்களாக நான் என்னுடைய ராஜ்யத்தின் சொத்து சுகங்களையும் எல்லாவற்றையும் நான் அனுபவித்து விட்டேன். பகவானுடைய தரிசனத்திற்காக என் மனம் தவிக்கிறது. ஆனால் எனக்கு தெரியவில்லையே அவருடைய தரிசனம் கிடைக்கும் சௌபாகியம் எப்போது எங்கு கிடைக்கும் என்பதை. உங்களில் யாருக்காவது தெரிந்திருந்தால் என் மன விருப்பத்தை நிறைவேற்றி வையுங்கள். தயவு கூர்ந்து என்னிடம் கூறுங்கள். அரசே, இந்த சதியுகத்தில் பகவானின் தரிசனத்திற்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது, தியானம். அஷ்டாயோக மார்க்கத்தின்படி தியானம் செய்து இதயத்தில் பரமானந்த ரூப பகவானை தரிசனம் செய்ய முடியும். ராஜகுருவே, எனக்கு மார்க்க தரிசனம் அளியுங்கள். பின்னர் அந்த பரமசித்த மார்க்கத்தில் முன்னேற விளக்கம் கூறவும். மன்னரே, அஷ்டயோக மார்க்கத்தின் பூரணத்துவம் பெற மனிதர்கள் நிர்ச்சலமான இடத்தில் ஏதாவது ஒரு மலை அடிவாரத்திற்கு செல்ல வேண்டும். பகவானின் பரம அழகான ரூபத்தை தரிசிக்க எதுவும் செய்ய தயாராக இருக்கிறேன். அதற்காக எந்த கடுமையான சோதனையும் ஏற்றுக்கொள்ள தயார். ஆனால் அரசே, தாங்கள் சென்ற பிறகு அரசாங்க பணிகள் அனைத்தையும் யார் கவனிப்பார்கள்? தாங்கள் தங்கள் பிரஜைகளை தங்களது சந்தானம் என்று எண்ணி பராமரித்து வருகிறீர்கள். தாங்கள் சென்று விட்டால் அவர்களை யார் பராமரிப்பது? மகாமந்திரியாரே, எனக்கு பதிலாக ராஜ்யத்தின் பணிகள் அனைத்தையும் சேனாதிபதி வீரபகாதூர் ஏற்றுக்கொள்வார். இல்லை இல்லை அரசே, தங்களுக்கு எந்த சேவை வேண்டுமானாலும் செய்கிறேன். ஆனால் அரசாங்க பணியை கவனிப்பதற்கு எனக்கு சாமர்த்தியம் இல்லை அரசே. மகாமந்திரி உதவி கொண்டு தாங்கள் இந்த அரசாங்க பணிகளை நிச்சயம் நிறைவேற்ற முடியும். அரசே, தாங்கள் தயவு கூர்ந்து அப்படி கட்டளையிடாதீர்கள். நான் தங்களுக்காக என் உயிரை கூட கொடுக்கிறேன். ஆனால் ராஜ்ய பரிபாலனம் செய்வது என்னால் இயலாத காரியம். கல்யாணமஸ்து. மகாராஜா இந்திரயும்னா பரமேஸ்வர பகவான் அவரின் சச்சிதானந்த ரூபத்தில் லவன் சமுத்திரத்தின் கரையில் நீலாத்ரி பர்வதத்தின் அடிவாரத்தில் எழுந்தருளியிருக்கிறார். அந்த நரே, எனக்கு நற்செய்தி கூறியதற்காக தன்யமடைந்தேன். எங்கு சென்றார் அவர்? இப்பொழுது வரை இங்குதான் இருந்தார். அதற்குள் எங்கு சென்று விட்டார்? அரசே,
பகவானின் ஒப்பற்ற கருணையால் நாம் அந்த அதிசய குரலை கேட்டோம். அவையில் நிறைந்திருக்கும் அந்தணர்களே, தாங்கள் நாலாபுறமும் சென்று அந்தணர் கூறியதை கண்டுபிடிக்கவும். நீலாதிரி பர்வதத்தின் அடிவாரத்தில் அந்த நீலமாதவன் எங்கு இருக்கிறார்? கூடிய விரைவில் வந்து அந்த சுப செய்தியை மகாராஜாவிற்கு கூறவும். மகாராஜா, நாங்கள் 4 திசைகளிலும் ஸ்ரீ நீலமாதவனை தேடி கண்டுபிடிப்போம். ஸ்ரீ நீலமாதவன் இருக்கும் இடம் விரைவிலேயே கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அனுமதியின்றி வந்ததற்கு மன்னிக்கவும். நான் அவந்திபூரில் வசிப்பவன். என் பெயர் வித்யாபதி. பயணத்தால் நான் களைத்து விட்டேன். தயவு செய்து எனக்கு அருந்த நீர் கிடைக்குமா? மன்னிக்க வேண்டும், நான் தீண்டத்தகாதவள். தங்களை போன்ற அந்தணர்கள் என் கையால் தண்ணீர் அருந்த கூடாது. ஆனால் தீண்டத்தகாத குலத்தில் பிறந்தும் பார்க்க மிக உயர்ந்த குலத்தவள் போல் தோன்றுகிறாய் நீ. தயவு செய்து நீர் கொண்டு வா. எனது தந்தை வந்து விடுவார். தயவு செய்து அவர் வரும் வரை தாங்கள் காத்திருங்கள். தந்தையே, தந்தையே, நாம் இன்று தன்யமாய் விட்டோம். இன்று நமது வீட்டிற்கு அவந்திபூரிலிருந்து ஒரு அந்தணர் வந்திருக்கிறார். இன்று என் வாழ்நாளில் பெரும் சௌபாகியமான நாள். தங்களை போன்ற சர்வோத்தம அந்தணர் எனது வீட்டிற்கு அதிதியாக வந்திருக்கிறீர்கள். நான் மிகவும் களைப்படைந்து தங்கள் வீட்டிற்கு வந்தேன். தங்கள் மகள் மிகவும் சந்தோஷமாக என்னை உபசரித்தாள். அதனால் நான் உங்களுக்கு கடமைப்பட்டவன். இப்போது தாங்கள் எனக்கு செல்ல விடை கொடுங்கள். எனது சிறு வேண்டுகோள், தாங்கள் பயணத்தால் களைப்படைந்து வந்திருக்கிறீர். அதனால் சில தினங்கள் எங்கள் வீட்டில் அதிதியாக தங்க வேண்டும். அந்த வேடுவன் விஸ்வவசு அந்த அந்தணனின் செயல்களால் மிகவும் கவரப்பட்டான். பின்னர் தனது மகளை வித்யாபதிக்கு மனம் செய்து கொடுத்தான். வித்யாபதி தினந்தோறும் இரவில் அந்த விஸ்வவசு எங்கு செல்கிறான் என்பதை அறிய நினைத்தான். இதை பற்றி அவன் தனது பத்னி லலிதாவிடமும் கேட்டான். உனது தந்தை தினமும் இரவில் எங்கு செல்லுகிறார்? பொழுது புலர்ந்ததும் தினமும் அவர் வரும்போது அவரது சரீரத்தில் மிகுந்த நறுமணம் வீசுகிறதே. அதை நான் அரண்மனையிலும் முகர்ந்ததில்லை. எனது தந்தை நீலமாதவனை ஆராதிக்க செல்கிறார். அங்கு சில சமயம் ஸ்வர்க்கத்திலிருந்து தேவதேவதைகளும் வருகின்றனர். அவர்கள் தங்களுடன் பூஜைக்கு வேண்டிய பொருட்களுடன் நறுமணமுள்ள மலர்களும் கொண்டு வருகின்றனர். அதன் காரணமாகத்தான் என் தந்தையிடம் இருந்து நல்ல நறுமணம் வீசுகிறது என்று நான் நினைக்கிறேன். என்றால் உனது தந்தை தினமும் நீலமாதவனை தரிசனம் செய்யவா செல்கிறார்? எங்கிருக்கிறார் நீலமாதவன்? தயவு செய்து என்னையும் அங்கு கூட்டிச் செல். நீலமாதவன் இருக்கும் இடம் நான் அறியேன். என் தந்தை அங்கு எவரையும் எப்பொழுதும் அழைத்துச் செல்வதில்லை. அவருக்கு பயம் என்னவென்றால் அவர்கள் நீலமாதவனுக்கு ஆராதனை செய்யும் ரகசியம் எவரும் அறியக்கூடாது என்பதுதான். காரணம், ராஜா அவரை தண்டிக்கலாம். தனது பத்தினியின் பேச்சை கேட்ட வித்யாபதி மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். அவன் விஸ்வவசுவிடம் நீலமாதவனின் தரிசனம் செய்யும் தனது ஆவலை வெளியிட்டான். அவனது ஆவலை கேட்டதும் விஸ்வவசு தன் மகள் லலிதா வேண்டிக் கொண்டதன் பின் தான் அதை ஏற்றுக்கொண்டான். ஆனால் அவன் அதற்காக ஒரு நிபந்தனையும் விதித்தான். வித்யாபதி தரிசனம் செய்ய வேண்டுமென்றால் கண்களை கட்டிக்கொண்டுதான் வர வேண்டும் என்று. வித்யாபதியும் இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டான். அவன் விஸ்வவசுவிற்கு தெரியாமல் தன்னுடன் சிறிது கடுகையும் எடுத்துக்கொண்டு சென்றான். நீலாத்ரி செல்லும் வழியில் அதை போட்டுக்கொண்டே அவ்விடத்தை அடைந்தான். அவன் தெளித்த அந்த கடுகானது
அவனை எதிர்காலத்தில் இங்கு கொண்டு வரும் பெரிய வழிகாட்டியாக விளங்கியது. Shri Govindam Ghanashyamam Pitambaradharam Param Shri Nandanandanam Naumi Shri Gopi Janaballabham. விஸ்வவசு, இன்று வரை உனது சேவையை ஏற்றுக்கொண்டேன். இனிமேல் மகாராஜா இந்திரியும் இந்த சேவைகளை செய்ய வேண்டும். ஆனால் உன்னை விட்டு விலகிவிட்டதாக என்றும் எண்ணிவிடாதே. உனது சேவைகளில், உனது இதயத்தில் என்றுமே நான் இருப்பேன். யார் கூறியது? யார் கூறியது? இது நீ கூறவில்லை நீலமாதவா. நீ என்னை விட்டு போக முடியாது. நீ என்னை விட்டு போக மாட்டாய். எனக்கு தெரியும். இந்த அந்தணன் நான் ஏதோ செய்து விட்டான். இவன் வந்ததால் தான் நீ என்னை விட்டு போக நினைக்கிறாய். நிச்சயமாக கூறுகிறேன், நீ எனது மருமகனாக மட்டும் இல்லாமல் இருந்தால் இப்பொழுதே உன்னை வீழ்த்தி முக்தி அடைய செய்திருப்பேன். நான் உன்னை விடமாட்டேன். நான் உன்னை விடமாட்டேன். எனது நீலமாதவனை அனுப்பிவிட்டாய். உன்னை கொன்று விடுவேன். உன்னை கொன்று விடுவேன். உன்னை விடமாட்டேன். இரண்டு மாதங்களுக்கு பின் ராஜ்யத்தில் அந்த அந்தணர் திரும்பி வந்துள்ளார். ஆனால் எவரும் நீலமாதவனின் செய்தி கொண்டு வரவில்லையே. மகாராஜா, தாங்கள் நிராசை அடைய வேண்டாம். அந்தணர்களில் சிறந்த அந்தணன் வித்யாபதி இன்னும் திரும்பி வரவில்லை. அவர் நிச்சயம் ஸ்ரீ நீலமாதவன் இருக்கும் இடம் அறிந்து வருவார். தந்தையே, அவர் எங்கே? அவர் எங்கேயா? நான் அவனை மிருகத்தைப் போல் கட்டி வைத்திருக்கிறேன். அவன் என்னிடமே ஜாலம் காட்டிவிட்டான். நான் நீலமாதவனை ஆராதனை செய்ய முடியாமல் தடுத்து விட்டான். என்னை எவராலும் ஏமாற்றி வெல்ல முடியாது. என்ன? பார் லலிதா, உன் தந்தை என்னை கட்டி போட்டு விட்டார். பயப்படாதீர்கள், நான் அவித்து விடுகிறேன். உயிரினும் மேலானவளே, என் இதயம் கவர்ந்தவளே, உன் காரணம் இன்று எனக்கு புது வாழ்வு கிடைத்துள்ளது. நீ இல்லாவிட்டில் இந்த இருட்டில், இந்த காட்டில் ஏதாவது மிருகம் என்னை கொன்றிருக்கும். இல்லையெனில் நான் பசியாக இருந்திருப்பேன். நான் உடனே அவந்திபூர் சென்று மகாராஜா இந்திரயும்னிடம் ஸ்ரீ ஸ்ரீ நீலமாதவனை பற்றி கூற வேண்டும். அதன் பின்னர் நான் இங்கு வந்து உன்னை கூட்டிச் செல்கிறேன். செல்லாதீர்கள், நில்லுங்கள். மகாராஜா, வித்யாபதி, மகாராஜா, வித்யாபதி, மகாராஜா, மகாராஜா, எனக்கு நீலமாதவன் இருக்கும் இடம் தெரிந்துவிட்டது. வித்யாபதி, எங்கே என் நீலமாதவன்? என்னை எங்கு அழைத்துச் செல். நான் அவரை தரிசனம் செய்து என் பிறவி பலனை அடைய வேண்டும். அவர் நீலாதிரி பர்வதத்தின் மலையடிவாரத்தில் ஒரு கோவிலில் இருக்கிறார் மகாராஜா. வாருங்கள், வாருங்கள், நாம் அனைவரும் சென்று ஸ்ரீமத் நீலமாதவனை இங்கு அழைத்து வருவோம். வாருங்கள். கடுகு செடிகள் அவர்களுக்கு அங்கு செல்லும் வழியை காட்டியது. அனைத்து வீரர்களுடன் வித்யாபதி ராஜாவுடன் அங்கு செல்கின்றான். எங்கு நீலமாதவன் விக்கிரகம்? எங்கு நீலமாதவன் விக்கிரகம்? உண்மைதான், இது நிச்சயமாக விஸ்வவசுவின் வேலைத்தான். கூறு, கூறு, அந்த பகவான் எங்கே? அந்த நீலமாதவன் எங்கு ஒளித்து வைத்திருக்கிறாய்? எங்கு ஒளித்து வைத்திருக்கிறாய்? இந்த இலாக்கா முழுவதும் தேடுங்கள். வீட்டை சோதனையிடுங்கள். ஒருவரும் வெளியே செல்லக்கூடாது. உள்ளே எவரும் வரவும் கூடாது. நன்றாக கேளுங்கள். பகவான் நீலமாதவன் கிடைக்காத வரைக்கும் நான் இங்கிருந்து அடி எடுத்து வைக்க மாட்டேன். தேடுங்கள். பகவான் நீலமாதவனை காண அவனாய் துடித்த காரணத்தால் ராஜா தனது சேனைகளை கிராமம் முழுவதும் தேட உத்தரவிட்டான். சேனைகள் அனைத்து வீடுகளையும் சோதனையிட்டனர். பெண்களையும் குழந்தைகளையும் தவிர்த்து
எல்லோருக்கும் ஆணையிட்டு நீலமாதவனை தேட முயற்சித்தான். ஆனால் நீலமாதவனின் விக்கிரகம் அவனுக்கு எங்குமே கிடைக்கவில்லை. ஒரு நாள் இரவு ராஜாவின் சொப்பனத்தில் ஒரு அழகிய அசரீரி வாக்கு கேட்கிறது. மகாராஜா இந்திரியும்னா, நீ குற்றமற்றவர்களை ஏன் தண்டிக்கிறாய்? இனி நீ என்னை நீலமாதவன் ரூபத்தில் காண முடியாது. நான் ஒரு மரத்தின் பகுதியாக சமுத்திரத்தில் தோன்றுவேன். இன்று முதல் நீ என்னை அதே ரூபத்தில் தான் பூஜை செய்ய வேண்டும். ராஜா பகவான் கூறியது போலவே சமுத்திரக்கரைக்கு செல்கின்றான். சமுத்திரத்தில் பெரிய மரத்தின் ஒரு பகுதி மிதந்து வருவதை அவன் கண்டான். மகிழ்ச்சி கொண்டு விரைவில் அதை வெளியே கொண்டு வர முயற்சித்தான். ஆனால் வெற்றியடையவில்லை. அவன் தனது சக்திசாலி வீரர்களுக்கு கட்டளையிட்டான். வீரர்களும் தோற்று போய்விட்டனர். ராஜாவின் யானை, குதிரைகள், வீரர்களும் சேர்ந்து கூட மரத்தின் அந்த பகுதியை வெளியில் கொண்டு வர முடியவில்லை. அப்போது அசரீரி மீண்டும் ஒலித்தது. இந்திரியும்னா, நீ அந்தணன் வித்யாபதியையும் விஸ்வவசுவையும் சமுத்திர கரைக்கு அனுப்பு. அவர்கள் நிச்சயம் என்னை தண்ணீரிலிருந்து வெளியெடுப்பார்கள். வித்யாபதி, தாங்கள் விஸ்வவசுவை அழைத்துச் சென்று சமுத்திரத்திலிருந்து விருட்சத்தை கொண்டு வாருங்கள். அந்த விருட்சத்தில்தான் என் நீலமாதவன் இருக்கிறான். செல்லுங்கள். உத்தரவு ராஜா. எந்த விருட்சத்தை சேனைகள், யானைகள், குதிரைகளால் கூட எடுக்க முடியவில்லையோ அதை விஸ்வவசுவும் வித்யாபதியும் மிக எளிதாக சமுத்திரத்திலிருந்து எடுத்துவிட்டனர். ஒவ்வொரு பணியாளனாக வந்து அதில் உருவத்தை செதுக்க முயற்சி செய்கின்றனர். ஆனால் உருவத்தை செதுக்க முயற்சித்ததுமே அது அப்படியே உடைந்து பூமியில் விழுந்து விடுகிறது. இறுதியில் ராஜா தன்னால் இயலாது என்று நிராசையடைந்தான். இறுதியில் ஒரு வயதான கிழவன் ராஜாவை காண்பதற்காக வந்தான். அவன் ராஜாவை பணிந்து கைகூப்பி ராஜாவிடம் வேண்டிக் கொண்டான். மகாராஜா, நான் இந்த விருட்சத்தில் பகவான் ரூபத்தை செதுக்க முடியும். ஆனால் ஒரு நிபந்தனை. நான் எத்தனை நாள் வேலை செய்கிறேனோ அத்தனை நாட்கள் கதவு மூடியிருக்கும். இதற்கிடையில் யாராவது வாயிலை திறந்தால் நான் வேலையை பாதியில் நிறுத்திவிட்டு சென்று விடுவேன். தங்கள் நிபந்தனையை நிறைவேற்றுவேன். கிழவனான தச்சன் தனது பணியை தொடங்கிவிட்டான். அதிக அவளுடனும் ஆசையுடனும் தினந்தோறும் ராஜா அந்த வாயிலின் அருகே நடமாடுவான். ஒவ்வொரு நாளும் அவன் ஒளியின் சத்தத்தை கேட்டான். ஒரு நாள் ராஜா வேலை விரைவில் முடிய வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் காத்திருந்த பொழுது திடீரென்று ஒளியின் சப்தம் நின்று போய்விட்டது. ராஜா அனைத்தையும் மறந்து கதவை திறந்து கொண்டு அந்த இடத்தில் நுழைந்து விட்டான். கடவுளே, என்ன செய்து விட்டேன்? தங்கள் ஆணையை மீறிவிட்டேன். எனது தவறான செயலினால் ஸ்ரீகிருஷ்ணன் விக்கிரகம் பூர்த்தி அடையாமல் நின்று விட்டது. அந்த கிழத்தச்சன் அதனால் தான் சென்று விட்டார். இதற்கு பிராயச்சித்தம் தேடுவேன். என் உயிரை தியாகம் செய்து பாவத்திற்கு பிராயச்சித்தம் தேடுவேன். சிலைகள் வடிப்பது பூர்த்தியடையாமல் பாதியில் நின்று விட்டதற்கு காரணம் தான் என்று ராஜா கருதினான்.
இதற்கு பிராயச்சித்தமாக அவன் தனது சரீரத்தை தியாகம் செய்ய நிச்சயித்தான். அவன் தனது அங்கத்தை தியாகம் செய்ய நினைத்தான். ராஜா தனது மகுடத்தை எடுத்து விட்டான். ராஜ வஸ்திரங்களையும் களைந்து விட்டான். பகவானின் திருவடிகளை மனதில் தியானித்து தர்பை புல் ஆசனத்தில் தனது உயிரை விட தீர்மானித்து அமர்ந்தான். இப்போது நாம் என்ன செய்வது? கடந்த 3 தினங்களாக மகாராஜா தண்ணீர் கூட அருந்தவில்லை. அவர் தனது சரீரத்தை தியாகம் செய்ய நிச்சயித்து விட்டார். மகாராஜா இந்திரியும்னா விக்கிரகத்தின் பணி பாதியில் நின்றுவிட்டது என எண்ணாதே. நான் எனது இதே ரூபத்தில் வைகுண்டத்தில் தினமும் காட்சியளிக்கிறேன். ஏ பகவான், தாங்கள் பரம தயாளன். அதே காரணம்தான் என்னை போன்ற பாவிக்கு இந்த மாதிரியான கருணை காட்டுகிறீர்கள். இந்திரியும்னா, நீ சமுத்திரக்கரையில் ஒரு திவ்யமான கோயிலை உருவாக்கு. அங்கு என் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய். பிரம்மாவை தியானம் செய். நான் இதே ரூபத்தில் அனைத்து மக்களுக்கும் ஜெகநாதனாக காட்சியளிப்பேன். பகவான் ஜெகநாதன் தனது அண்ணன் பலராமனுடனும் தங்கை சுபத்ராவுடனும் காட்சியளித்தார். இந்த ரூபத்தில் அவருடைய கை ஆசியளிக்க காத்திருக்கின்றது. தனது பக்தர்களின் எந்த ஆவலையும் நிறைவேற்றும் வகையில். கூறப்போனால் எல்லாம் நிறைந்திருந்தும் பக்தர்களின் அன்புக்காக காத்திருக்கின்றார். நல்லா இருப்பா. அபே, நீ இங்க வந்தது எங்களுக்கு சந்தோஷம்ப்பா. நான் தான் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டேன். அப்படி சொல்லாதப்பா. நாங்க தான் உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டோம். தெரியுமா, எங்களுக்கு புது வாழ்வு கிடைச்சிருக்கு. நீ எங்களுக்கு ஒரு வழி காட்டியிருக்க. இத பாருப்பா, இந்த வீட்டுல மாமிசம் மீன் எதுவும் சமைக்க மாட்டோம். சத்தியம் நம்புங்க, அதனால உங்களுக்கு எந்தவித கெடுதலும் வராது. எனக்கு தெரியும், பக்தி மார்க்கத்துல போனா எங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். சரிங்க, நான் புறப்படுறேன். என்ன வழி அனுப்புங்க. ஆச்சரியம், இந்த சின்ன வயசுல இத்தனை ஞானம். இவன் எதிர்காலம் நல்லா அமைய போகுது. ஒரு நாள் அபயச்சரண் ஒரு பெரிய தலைவனா கண்டிப்பா வருவான். இனி நீ என்னை நீலமாதவன் ரூபத்தில் காண முடியாது. நான் ஒரு மரத்தின் பகுதியாக சமுத்திரத்தில் தோன்றுவேன். இன்று முதல் நீ என்னை அதே ரூபத்தில் தான் பூஜை செய்ய வேண்டும். மகாராஜா இந்திரியும்னா, விக்கிரகத்தின் பணி பாதியில் நின்றுவிட்டது என எண்ணாதே. நான் எனது இதே ரூபத்தில் வைகுண்டத்தில் தினமும் காட்சியளிக்கிறேன். இந்திரியும்னா, நீ சமுத்திரக்கரையில் ஒரு திவ்யமான கோயிலை உருவாக்கு. அங்கு என் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய். பிரம்மாவை தியானம் செய். நான் இதே ரூபத்தில் அனைத்து மக்களுக்கும் ஜெகநாதனாக காட்சியளிப்பேன். பகவான் ஜெகநாதன் தனது அண்ணன் பலராமனுடனும் தங்கை சுபத்ராவுடனும் காட்சியளித்தார். இந்த ரூபத்தில் அவருடைய கை ஆசியளிக்க காத்திருக்கின்றது. தனது பக்தர்களின் எந்த ஆவலையும் நிறைவேற்றும் வகையில். Dirty little beggar. Sorry. This Gandhi chap. Oh, him! Yes, I had a look in the newspaper this morning. It's all over the front page. And not just the English papers. It's all over the Hindi and Bengali ones too. He's certainly taken a pot shot at our cotton industry. Damn right he has. Listen to this. At a rally in Calcutta yesterday, Mr. M.K. Gandhi made an open attack upon Britain's cloth trade. Ravenshaw, if Indians want independence, he said, they must revert to spinning their own cloth.
as they had done prior to the British domination. What a load of rotten codswallop. Well, you're all for giving them a British education, thinking they become loyal servants of the crown, do as we do, think as we think. But they became too educated. Why, even some of the leading members of the Indian National Congress were educated in England. Talk about biting the hand that feeds you. Puh! They need to be taught a damn good lesson. What? You know like that General Dyer did last year in Jallianwala Bagh? Exactly. Now there's a man to admire. I tell you, if this Jallianwala Bagh was a daily affair, this rabble will soon pipe down. Probably. But I think there'd be a few objections from some quarters. Who cares what a bunch of blackies object to? I'm talking about the British public. Oh God, I don't know what the world's coming to. Anarchists. That's what it is. Today's youngsters with their newfangled ideas. Red anarchists. Just look what happened to the Russian Tsar. They're causing all the trouble in the world. They're everywhere. I say, Ravenshaw, steady on, old chap. You might laugh. Anyway, whatever it is, as far as I'm concerned, anyone caught wearing this cuddy cloth should be shot on sight. No questions asked. ராதா ராதா என்னாச்சு? நாளை எண்ணுவதை நிறுத்து, நான் சொல்வதை கேள். என்ன? சரி, நான் வருகிறேன். எப்படி இருக்கு ராதா? நல்லா இருக்கேன். ராதா பாரு, நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன். ஜெகநாதோட பிரசாதம். இன்னுமா என் மேல கோபம்? உங்களுக்கு சன்னியாசம் போகணும்னா என்னையே கல்யாணம் பண்ணீங்க. சன்னியாசமா? நீ என்ன சொல்ற? போய் சொல்லாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். என்ன தெரியும்? இதா ஒரு நாள் நீங்க என்னை விட்டு போயிடுவீங்க, சன்னியாசி ஆயிடுவீங்க. சன்னியாசியா? சிரிங்க, நல்லா சிரிங்க. என் நிலைமை என்ன ஆகும்னு எப்பாவது யோசிச்சீங்களா? உனக்கு ஒண்ணு ஆகாது ராதாராணி. கவலை விட்டுட்டு இப்ப என்ன பாரு. என்ன பார்த்தா சன்னியாசி தெரியுது? இன்னைக்கு இல்ல, நாளைக்கு ஆவீங்களே. நாளை யாரு கண்டா? இந்தா பிரசாதம் எடுத்துக்க. அப்புறம் கவலையை விட்டுட்டு அதோட சன்னியாசிங்கிற பேச்சையும் விட்டுடு. நான் உனக்கு பூரி பத்தி சொல்றேன். வா. You stupid nigger! What the hell have you done to my horse? She's completely uncontrollable. Sorry, sir. Shut up! You've ruined her! You bloody imbecile! You're in a foul mood today, old boy. These blasted Indians have ruined my best horse! Come now, you can hardly blame your own deficiencies on a poor native stable boy. But these blighters are... Anyway, I'm sure you'll get over it after a few brandies.
Allow me to introduce Mrs. Claudine Fitzwilliam. Her husband was the Chief Justice of Madras till last year. She'll be staying with us for a few days. Mrs. Fitzwilliam, this is Mr. Charles Teggart, Police Commissioner of Calcutta. Pleased to meet you, madam. Mr. Teggart, I've heard a lot about you. All of it pleasant, I hope. Well, that depends which side of the fence you're sitting on. Charles has a rough exterior, but inside he has a heart of gold. Huh. Yes, I'm sure he does. Please don't take offense, Mr. Teggart. I didn't mean to belittle you. Oh, no, madam. No offense taken, I assure you. Tell me, Mr. Teggart, you must be very busy with this political agitation. Oh, yes, but it's nothing we can't handle. These Indians are a rather docile lot, with the exception of a few. Really, Mr. Teggart? Oh, absolutely. It's just a question of training them. Bit like breaking in a horse. Beat it every now and again until it knows who the master is. Mr. Teggart, we're hardly talking of horses, are we? We're talking of people who belong to the oldest culture in the world. Yes, a culture with a history abounding in kings 30 foot high, with reigns of 30,000 years, and a geography replete with oceans of milk and butter. I wouldn't be too quick to dismiss the Hindu culture. After all, our Bible is full of miraculous things that may seem strange to us in this day and age. Well, I don't know about that. All I know is that these blasted Indians have ruined my best horse. So, Mr. Teggart, you don't think these political demonstrations will amount to much? Oh, good Lord, no. It'll all be over in a month or so, and you'll never hear of independence again. It's as I said, these Indians are a docile lot. Quite so, quite so. I say, shall we go inside? Yes. Vande Mataram. வந்தே மாத்திரம் வந்தே மாதிரம். வந்தே மாத்திரம். சத்தம் போடாதன்னு சொன்னல. ஓடுங்க சீக்கிரம். சீக்கிரம். Catch them!
யாரு? கோபிநாத், என்னாச்சு? நீங்களா இங்க எப்படி? போலீஸ் கிட்ட இருந்து தப்பி ஓடி வரோம். ஏன் வாசல் வழியா வரலாமே? எங்க பின்னாடி போலீஸ் வராங்க. போலீஸா? ஏன்? பாம்ஸ். பாமா? நாங்க 4 பேரும் பாம்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு அங்க போலீஸ் வந்துட்டாங்க. அவங்க எங்களை நல்லா பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். 4 பேரா? ஆனா நீங்க 3 பேர் தான் இருக்கீங்க. உமேஷ்க்கு குண்டடிப்பட்டுடுச்சு. கோபிநாத், நீ என்ன சொல்ற? உங்க அப்பா எழுந்துற போறாரு. கோபிநாத், இது ரொம்ப பெரிய விஷயம். ஆமா, ரொம்ப பெரிய விஷயம்தான். தேசத்துல இருந்து ஆங்கிலேயர்கள் விரட்டணுமே. வேற வழி இருக்கு. இந்த பாம், வெடி, ஆயுதம், எதுக்கு இந்த பயங்கரம்? வேற என்ன வழி இருக்கு? காந்திஜி காட்டுற வழி, அஹிம்சைங்கிற வழி. ஓஹோ, அவை நல்லா யோசி. நீ என்ன நினைக்கிற? காந்திஜியோட இந்த அழகான பேச்சை கேட்டு இந்த வெள்ளக்காரங்க துணிமணிகளை சூட்கேஸ்ல போட்டுக்கிட்டு குட் பை சொல்லிட்டு போயிடுவாங்களா? இல்ல, அவை விடுதலைக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுதான் தாக்குதல். பழிக்கு பழி. நம்ம பழிக்கு பழி வாங்கி ஆகணும். கோபிநாத், நீ கோபத்துல பேசுற. கொஞ்சம் யோசி. உமேஷ் இறந்து போயிட்டான். இது நல்ல விஷயம்தான். நாட்டுக்காக தான் உயிரையே கொடுத்திருக்கான். நமக்கு விடுதலை வேணும்னா சிலதை இழக்க வேண்டியதா இருக்கும். சரி, நீ சொல்ற சரிதான். ஓ, நாட்டுக்காக நீ உயிரை கொடுக்கிற. கொஞ்சம் இதை யோசிச்சு பாரு. நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? அவங்க குழந்தைங்க அவங்களை விட்டுட்டு போனா தாங்குவாங்கன்னு நினைக்கிறியா? ஏன் இல்ல, நம்ம குழந்தைங்க பெருமைப்படுவாங்க. நம்ம தியாகத்தை நினைச்சு பெருமை தான் படுவாங்க. பாரபை, உன்ன மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா தேசத்தின் நிலைமை என்ன ஆகும்? நான் சொல்ற நீயும் எங்க கூட சேர்ந்துரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம். அப்புறம் இந்த வெள்ளக்காரங்களை இங்கேருந்து விரட்டிடுவோம். இல்ல, இது பயம் இல்ல. நான் பயப்படல கோபிநாத். நம்ம தேசத்து மேல எனக்கு அன்பு இல்லைன்னு நினைக்கிறியா? ஆனா அதுக்கு என்னோட வழியே வேற. ஆனா நீ பாரு கோபிநாத், பார்த்துக்கிட்டே இரு. ஒரு நாள் சரியான நேரம் வரும்போது இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு நான் சரியான பதில் கொடுப்பேன். சரி, இப்ப போகலாம். ஆனா காலையில வீட்டுக்கு போயிடணும். நான் பயப்படல கோபிநாத். நம்ம தேசத்து மேல எனக்கு அன்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு என்னோட வழியே வேற. ஆனா நீ பாரு கோபிநாத், பார்த்துக்கிட்டே இரு.
ஒரு நாள் சரியான நேரம் வரும்போது இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு நான் சரியான பதிலடி கொடுப்பேன். Narendranath Malek. Rupendranath Mitra. Gopinath Saha. Abhay Charan Dey. எங்க போயிருக்கானே தெரியல. எனக்கு தெரியலப்பா. அவன் என்ன இங்கே தானே இருந்தா அப்படி எங்க போனோம்? Abhay Charan Dey. எங்க போயிருக்கான் தெரியல. Abhay Charan Dey. நான் பயப்படல Abhay கோபிநாத். Charan Dey. நம்ம தேசத்து மேல எனக்கு அன்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. Abhay Charan Dey. ஆனா நீ பாரு கோபிநாத், ஒரு நாள் சரியான நேரம் வரும்போது இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு நான் சரியான பதிலடி கொடுப்பேன்.